ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் VLN சேனல். இன்றைக்கி நம்ம கேரட் ஹல்வா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாணலியில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்குங்க. நீங்கள் வேணும்னா கிஸ்மிஸ்ஸு பாதாம்லாம் போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா 2 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். கேரட் சின்ன கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டை போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வரையும். இப்போ கேரட் 2 நிமிஷம் மொத்தம் வதக்கிட்டு 1.5 கிளாஸ் பால் ஊற்றுங்க. பால் நீங்கள் 1 கிளாஸ் ஊற்றலாம். 1.5 கிளாஸ் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அதனால தான் 1.5 கிளாஸ் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்லேயே. கேரட் பாலை நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா திக்காக ஆகும். நல்லா வெந்துடும் கேரட். அது வரையும் இருக்கட்டும். இப்போ கேரட் பாதி வெந்துருச்சு. இன்னும் வேகணும். வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கலரி விற்றுக்கோங்க, எல்லாம் அடியில் பிடிச்சிக்கும். இப்போ கேரட் வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு சர்க்கரை இப்போ கரையட்டும். சர்க்கரை கரைய விட லைட்டாக கலருங்க. சர்க்கரை கரைஞ்சி மறுபடியும் அல்வா கெட்டியாகும். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் டேஸ்ட் பண்ணிக்கோங்க சர்க்கரை கரெக்டாக இருக்கான்னு. இப்போ சர்க்கரை கரெக்டாக இருக்குல்ல. இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் அப்படியே இடிச்சும் போடலாம், இல்லைனா தூளும் போடலாம். ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான கேசரி ரெடி.